welcome back to our channel Saks'N'Crunch. இன்னைக்கு வீடியோல cabbage manchurian எப்படி செய்யறது பார்க்கலாம். and அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை first time பார்க்கறீங்கன்னா அப்ப மறக்காம subscribe பண்ணிடுங்க. first வந்து இதுக்கு என்ன எடுத்துக்கோனா 1 கப் கோஸ் எடுத்துர்க்கேன் and இதை வந்துட்டு துருவி இல்லனா அரைச்சி எடுத்துக்கலாம். சோ நான் வந்து இங்க துருவி எடுத்துர்க்கேன். சோ இப்போ இதை வந்து என்ன பண்றோம்னா புளிஞ்சி எடுத்துக்கலாம். ஸோ அதை துருவினாலையும் இல்லை அரைச்சதுனாலையும் அதில் வந்து நிறைய வாட்டர் கண்டென்ட் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் என்ன பண்ணிடலாம், புளிஞ்சு வெளியே எடுத்துடலாம். இதனால் புளிஞ்சாச்சு. இதில் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் அண்ட் 2 டீஸ்பூன் மைதா இந்த மிக்ஸை வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். அது கூட 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் அண்ட் தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். இதுக்கு வந்து எந்த தண்ணியும்லாம் தேவையில்லை, பிகாஸ் இந்த கோஸ்லேயே வந்து ஆல்ரெடி நிறையா தண்ணி இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம அந்த எக்ஸஸ் வாட்டரை மட்டும் புளிஞ்சு எடுத்துடுவோம். இப்போ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்தோடனே குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ இந்த உருண்டையை வறுத்து எடுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே இதை ஃபஸ்ட்டு மீடியம் டு லோ ஃப்ளேமில் வறுத்து எடுக்கலாம். அப்போது உள்ளே இருக்கிறது நல்லா வேகும். இந்த ஸ்டேஜ்லேயே கூட எடுத்துக்கலாம். ஸோ இதை எடுத்த அப்புறமா எண்ணெய் நல்லா சூடானோடனே இதை செகண்ட் டைம் போட்டு செகண்ட் டைம் போட்ட அப்புறமா வெளி சைடும் நல்லா கிறிஸ்பி ஆகிடும். ஸோ அந்த டைம் வந்து இதை எடுத்துடலாம். இப்போ வேற ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அண்ட் அது கூடவே 5 பல் பூண்டு வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கூட வெங்காயத்தாளில் இருக்கிற அந்த ஒயிட் சைடு, அதாவது வெங்காய சைடு மட்டும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அண்ட் இது கூட ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே 1/4 கப் கேப்சிகம் அதையும் சாப் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாமே நல்லா வதங்கின அப்புறமா 1/2 ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணுறேன். 2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணுறேன். அண்ட் 1 டீஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் ஆட் பண்ணுறேன். இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ண அப்புறமா இதில் 1 கப் தண்ணி வந்து ஆட் பண்ணுறேன். இப்போ இதோட டேஸ்ட் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக 1 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டேஜில் உப்பு எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம உப்பு கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து பார்த்திங்கனாக்கா 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணும்போது அந்த மஞ்சூரியன் சாஸ் வந்து கொஞ்சம் நல்லா திக்காகும். ஸோ இந்த டைம் நம்ம வறுத்து வச்சுருக்க கேபேஜ் பால்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கடைசியாக இது மேலே கொஞ்சமாக வெங்காயத்தாள் போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட கேபேஜ் மஞ்சூரியன் ரெடி. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் Saks'N'Crunchக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.